ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறேங்க. ஒரு சகோதரி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க, பிரியாணி வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்ட்டு. சரி, அவங்களுக்காக இந்த வீடியோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 50 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த பிரியாணிக்கு. இதில் நான் பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். அதோட 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. 2 பச்சை மிளகாவும் அதோடு சேர்த்து நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. நல்ல கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அண்டு புதினா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம சேர்த்துக்கலாம் கார்னிஷ்க்கு. இப்போ அதையும் வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகட்டும். இப்போ 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சுருளை வதங்கணும். இது மூடி போட்டு கூட நீங்கள் மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வேகட்டோங்க. நம்ம 2 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். தக்காளி வெந்தால் நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தக்காளி நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். தக்காளியும் நல்லா வெந்திருக்கு. நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நான் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். 3 விசில் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். உப்பு போட்டு வேக வச்சுருக்கேங்க. இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசனை போகணும். நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் மிளகாய்த்தூள் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது தண்ணியை தனியாக வடிச்சிட்டு வெறும் கறியை மட்டும் வதக்கிக்கோங்க. நான் கறியை நல்லா வேக வச்சுருக்கேங்க ப்ரெஷர் குக்கரில். 3-4 விசில் நீங்கள் விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் இலம் ஆடாக இருந்திருந்தால் நீங்கள் ஒரு 2 விசில் வச்சாலே போதும், நல்லா வெந்துடும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கறி வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா கறியோட மசாலா சேர்ந்து நல்லா வரட்டும். 2 நிமிஷத்தில் நல்லா வதங்கியிருக்குங்க. நான் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். 2 டம்ளருக்கு ஊற வச்சுருக்கேங்க. வெங்காயம் வதக்கும் போதே 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேக வச்ச தண்ணியை சேர்த்துருக்கேன் 2 டம்ளர். தேங்காய் பால் இதில் சேர்க்க போகிறேன். இது தேங்காய் பால் 1 டம்ளர் அளவுக்கு வந்திருக்கு எனக்கு. இதோட நான் 3 டம்ளர் சேர்த்துருக்கேன். இதோட 3.5 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நல்லா ஊறிடுச்சு அரிசி, அதனால நம்ம கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அரிசி நல்லா ஊறிடுச்சுன்னா தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொதி வரட்டும். இது அரை எலுமிச்சப்பழம் நம்ம சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. இதை மூடி வச்சுடுங்க, கொதி வரட்டும். கொதிக்குது பாருங்கள். நான் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போது நீங்கள் அரிசியை ஊற போட்டால் போதும். ரொம்ப நேரம் அரிசியை ஊற வச்சுட்டா குழஞ்சி போயிடுங்க. அதனால் பார்த்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போது திறந்து பார்க்கலாம். தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம தம் போடுறதுக்கு கரெக்டான ஒரு ஸ்டேஜுங்க. இப்போ பாருங்கள், இதை நம்ம சிம்மில் வச்சிடலாம். இப்போ 3/4 பதம் 75% நல்லா அரிசி வெந்திருக்கு. இதை நல்லா தம் போட்டுடலாம். இப்போது தம் போடுறது எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நான் வேஸ்ட்டான ஒரு தவா எடுத்திருக்கேன். தோசை தவா தான்.
இதை வந்து சிம்மில் போட்டுருங்க. நல்லா சிம்மில் வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணவே கூடாது. 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சுட சுட உதிரியான பிரியாணி ரெடி ஆகிடுங்க. 10 நிமிஷத்துக்கு தம் போட்டு வச்சுடுங்க. ஓப்பன் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். சூப்பரான சுவையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு, ஆதரவும் எனக்கு ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு என் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.